Hi friends, welcome back to our channel Hearty Fashion. இன்னைக்கு நம்ம ஜர்தோசி வச்சு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கோம். இது அடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. நீட்டாக வரைஞ்சி வச்சுட்டு அதுக்குள்ளார வந்து ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அந்த பெட்டல்ஸ் மாதிரி அழகாக இருக்கும். அதனால் நான் ஒரு 4 இதுக்கு போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு நான் போடுறேன். இதுக்கு வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இது நம்ம எதுவுமே க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணலை. இந்த நடுவில் இருக்க டிசைன் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நினைக்கும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு 5 இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேலே கீழே 2, அது கீழே 2, இதே மாதிரி 2 இதுக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருசாக இருக்க ஜர்தோசியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 6 இதுக்கு போட்டுட்டேன். நான் இப்போ 7வது ஒரு பெட்டல்ஸ்க்கு போட போகிறேன். ஜர்தோசி சின்ன சின்னதாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான இது கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலேருந்து நீங்கள் அந்த இது நம்ம ஃபஸ்ட் நடுவில் தைச்சோம்ல, அந்த எண்டுக்கு வர மாதிரி நீங்கள் வந்து ஜர்தோசி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜர்தோசியும் ஈவனாக இருக்கணும். நீங்கள் தைக்கிறப்ப நடுவில் இருக்கிறது மறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நடுவில் மட்டும் உங்களுக்கு அழகாக ஒரு பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ லாஸ்ட்டு கிட்ட வரப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க ஜர்தோசி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருக்க ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பக்கம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜர்தோசி எடுத்ததுக்கப்புறம் அது எவ்வளோ நீளம் வருது கீழே நம்ம தையல் போடுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நூலை வந்து உள்ளே விடுங்க. இதுக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆன்டிக் பீடுக்கும் அடுத்த சைஸ் ஒரு பீடு இருக்கும். அந்த பீடு வந்து எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் தான் இருக்கும். அந்த பீடு வந்து நடுவில் 3 பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடுவில் கேப் இருக்குது, அது மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி 3 பீடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீடுக்கும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுட்டு உள்ளே விடுங்க நூலை. அதுக்கப்புறம் நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 5 பீட்ஸு. அதை மொத்தமாகவே நான் நூலில் கோத்திட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளார நூல் விடுறேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த இது நம்ம பண்ணிவிட்டு ஃபுல் லுக் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.